நம்ம வெளிநாட்டு முறை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு வந்து அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் சின்ன சுரக்காய், அடுத்து ஒரு கேரட்டு, அப்புறம் தேவையான பச்சை மிளகா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், ஸோ அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் உங்களுக்கு கட் பண்ணிக்கணுமோ அந்த சைஸில் கட் பண்ணுங்கள். அது அப்புறம் மிளகாவை மட்டும் கீறி விட்டுக்குங்க. பூண்டு வந்து முழுசாகவே போட்டுக்கலாம், ஏன்னா அப்படி வேக வேக இதாகிடும். அடுப்பில் வந்து பருப்பு போட்டோமா, அது பருப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு அது ஒரு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவரை முன்னுக்கூட்டியே போட்டு வைக்கிறது நல்லது, ஏன்னா நல்லா வெந்து வந்துடும். சாப்பிடும் போது கறக்க முறக்குன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நறுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நம்ம வந்து இந்த புளியெலாம் சேர்த்துக்க தேவை கிடையாது. இது வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து ஒரு 3 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எப்படின்னு தெரியலை, அதை பார்த்துக்கிட்டு செய்யுங்க. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சீரியஸ்லி. நம்ம வேறு எல்லாமே இன்க்ரீடியெண்ட்லாம் அந்த இது அப்படிலாம் கிடையாது. அப்புறம் எண்ணெயை காணலில் வச்சுட்டு கடுகு, சீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, பட்டை மிளகான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவோ அதில் சிறந்த இதை நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். நல்லா பொன்னிற கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாவையும் அப்படியே வந்து வெங்காயத்தையும் போட்டு வழக்கம் போல் உப்பை கொட்டி வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நான் இப்படி தான் செய்வேன். ஸோ இதுக்கு தேவையான இதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் சாம்பார் பொடி மட்டும்தான். ஸோ தக்காளியை வந்து ஒரு ஃப்ளோவில் மறந்துவிட்டேன். இதை போட்டு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், அதாவது 2 அடுப்பில் வைக்கணுங்க. பருப்பை வந்து வேக வச்ச காய்கறிலாம் ஒரு பக்கம் வச்சிடணும். இன்னொரு சட்டியில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்தமாதிரி இந்த பருப்பு வெந்துக்கிட்டு இருக்க பாருங்கள், இது வந்து அப்படியே பெருங்காயத்தை கொட்டி வச்சுக்கணும். நீங்கள் வந்து இந்த பொடி இந்த நெய் மாரி இருக்கும்னா அந்த பெருங்காயம் போட்டாலும் சரி, இல்லை இந்தமாதிரி தூளாக இருந்தாலும் போட்டாலும் சரி. ஆல்ரெடி நம்ம மஞ்சள் போட்டிருந்தோம், திரும்பவும் இந்த மஞ்சளை கொட்டிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி தான் டேஸ்ட்டே, வேறு எதுவுமே போடக்கூடாது. சாம்பார் பொடி மட்டும் போட்டிங்கன்னா போதும். பார்த்திங்களா, நான் தக்காளியை போடாமல் மல்லித்தலையை போட ஆரம்பிச்சிட்டேன். மல்லித்தலையை போட்டதுக்கப்புறம் தான் ஐயோ தக்காளியை பார்த்தேன். அப்புறமா தான் சரி எடுத்துன்னு தக்காளியை போட்டுட்டு அப்புறம் திரும்ப போட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. இது போல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை பை கைஸ், லவ் யூ ஆல்.